எங்கள் வீட்டில் வந்து பானிபூரி செய்ய போகிறோம். இப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பானி தண்ணி செய்ய போகிறாங்க. அது எப்படி என்னென்ன போடுறாங்கன்னு எங்கள் அம்மா கிட்ட கேட்டு செஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போடணும், அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி, கொஞ்சோண்டு மிளகு, சீரகம் தூள் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா வந்து மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அம்மா கிட்ட கேட்போம். அடுத்தது வந்து கொஞ்சோண்டு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து கொஞ்சம் நல்லா கரைச்சி தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பானிக்கு வந்து புளி தண்ணி கரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு அடுத்தது வந்து அரைச்சோம் இல்லையா விழுது, அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா தேவைக்கேற்ப தண்ணி ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு இப்போ வந்து கொஞ்சம் இதில் லைட்டாக சால்ட்டு போட்டு லைட்டாக நம்ம சால்ட்டு போட்டுக்கணும். அவ்வளோதான், பானி தண்ணி ரெடி. அடுத்ததாக வந்துட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதுக்கு மசாலா, பானிபூரிக்கு மசாலா வந்து இதை வந்து நம்ம வந்து இப்போ உரித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். இதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஆனியன் வந்து தோல் உரித்து வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து மேஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்ச ஆனியன் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து கொத்தமல்லி வந்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பானி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டு உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டார்ட். இப்போ வந்து பானிபூரி வந்து நான் வீட்டில் செய்யல, ரெடிமேட் பானிபூரி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து நம்ம கடாய் வச்சுட்டு பானி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். பானிபூரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டோம். இது கொஞ்சம் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நம்ம வந்து ரெடிமேட் பானிபூரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பானிபூரி போட்டு எடுத்துக்கலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குமோ கமெண்ட்ஸில் பானிபூரி தெரிவிக்க விட்ருங்க. கமெண்ட்ஸ் போய் யாரெல்லாம் பானிபூரி பிடிக்குமோ அவங்க வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பிச்சி விட்டு லைக் பண்ணுங்க. இப்போ வந்து பானிபூரி ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். இப்போ வந்து எங்கள் அம்மா ஸ்டஃபிங்லாம் வச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பானிபூரியை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உண்மையாக நல்லா இருக்கு காய்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாடா.